ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்க துர்கா காந்தி ரித்திகா சோபிகா. இன்னும் நான் பயங்கர பக்தியாக இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நல்ல விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எடுத்து வைக்க போகிறோம். சொந்த காலில் நிற்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வீடு வாங்குகிறோம் அப்படிங்கிறத வந்து உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தோமா. நம்ம நிறைய தேடணும். நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கோயம்புத்தூரில் அதிக விலையில் தான் இருக்கே தவிர நமக்கு ஏற்ற மாதிரி இல்லை. வீடு வாங்க முடியல, சொல்லப்போனால் ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால. சரி, அதனால் நம்ம வந்து ஒரு லேண்டாச்சு இப்போதைக்கு வாங்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பார்த்து முடிவு பண்ணியாச்சு. அந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுக்க போகிறோம். ஒரு சின்னதாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அட்வான்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எங்களுக்கு நடக்கிற எல்லாம் நல்லது கெட்டது எல்லாமே சொல்லிகிட்ருக்கோம். அதனால் இப்போ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, அதையும் உங்கள்கிட்ட சொல்கிறோம். இப்போ நம்ம பேங்க்குக்கு போயிட்டு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக சேர்த்து வச்ச பணம் இருந்துச்சுங்க. அதை போய் எடுத்துகிட்டு வந்து அட்வான்ஸ் கொடுக்க போகிறோம். அப்புறம் என்னங்க சொல்லலாம்? நிலத்தை பற்றி சொல்லலாம். அப்புறம் சொல்லலாம். நிலம் எங்கே வாங்கியிருக்கோம், எத்தனை லட்சம் அப்படிங்கிற அதுவும் கொஞ்சம் அதிகமான பெரிய பட்ஜெட் தான். கொஞ்சம் கடன் வாங்கி தான் வாங்குகிறோம். எப்படி வாங்கணும், அப்புறம் இந்த அட்வான்ஸுக்கு காசு எப்படி சேர்த்தணும் அப்படிங்கிறது எல்லாமே, எவ்வளோ அட்வான்ஸ் கொடுக்குறோம், எப்படி சேர்த்தணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ போய் நம்ம ஃபஸ்ட்டு போய் நல்லபடியாக காசு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? டாட்டா சொல்லக்கூடாது, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேங்க்குக்கெலாம் போயிட்டு வந்தாச்சு. அட்வான்ஸ்க்கான அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு 1/2 ஹவரில் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் வந்து நம்ம கொடுத்துருவோம். நான் அந்த கொடுக்குற ஒரு கிளிப்பும் வந்து நான் இதோட ஆட் பண்ணுறேன். சரி, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கே நிலம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க. நான் கோயம்புத்தூரில் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நம்ம வந்து தேடணும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதமாக நம்ம கோயம்புத்தூர் ஃபுல்லாக வந்து லேண்டை வந்து எல்லா ஊர்லேயும் நம்ம வந்து தேடியாச்சு. லேண்டெல்லாம் இருக்குது, இல்லாமலாம் இல்லை, இருக்குது. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்களோட பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப அதிகம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இன்னும் அமௌண்ட்டில் வந்து அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் எவ்வளோ வாங்க முடியுமோ, நம்ம வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி இந்த அமௌண்ட்டில் வாங்கினா நம்ம லைஃப்பை வந்து நல்லபடியாக கொண்டு போகலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு வாங்கினோம்னா கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். பிள்ளைங்க வளர்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம ஏதாவது கேட்குறப்ப கூட நம்மளை வாங்கி தர முடியாமல் போயிடும். அப்படிங்கிறனால யோசிச்சுக்கிட்டே நிறையா நிலம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த கோயம்புத்தூர்க்குற அத்தனை புரோக்கருங்க நம்பருமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெரியும். அவங்க மாற்றி மாற்றி கால் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இங்கே நல்லா இருக்குது அங்கே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. நாங்கள் போன பக்கம்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து 10 லட்சம் சென்ட்டு பார்த்திங்கன்னா 10, 12, 15, 18, 20, 25 ஒரு சென்ட்னால அந்த மாதிரி தான் இருந்தது. நாங்கள் என்ன நினச்சோம், ஒரு 10க்குள்ளே, அதாவது 9, 8 அந்த மாதிரி கிடச்சதுன்னா, ஒரு 8, 9 கிடச்சிதுன்னா ஒரு 3 சென்ட் வாங்கி போட்டலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அந்த மாதிரி இங்கே கிடைக்கிறது கஷ்டம்தான். ஆனால் நமக்கு அந்த மாதிரி கிடைக்கல. எல்லாமே விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. சரி, தேடுவோம். நமக்குன்னு ஒரு நிலம் இல்லாமல் எத்தனை வீடு இருக்குது, நமக்கு ஒரு வீடு இல்லாமல் போயிடுமா, நம்ம கட்டாமலாம் போக போகிறோம்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக தேடிட்டே இருந்தோம். அப்போ ஒரு நாள் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து எங்கள் மச்சாண்டார் வந்து கால் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி ஒரு நிலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இங்கே கோயம்புத்தூர் நம்பருக்கும் அங்கே ஏற்கனவே நமக்கு வந்து வீடு இருக்குது. இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருஷம் ஆகுது நம்ம அங்கே வீடு கட்டி. நம்ம சொந்த காட்டிலே பார்த்திங்கன்னா வீடு கட்டி 1.5 வருஷம் ஆகுது. அங்கேயே வீடு இருக்குது. திரும்ப அங்கேயே போய் எப்படிங்க நிலம் வாங்கினா எப்படி? அப்போ நம்ம இங்கே வாடகை வீட்டிலே தானே இருக்கோம், அப்போ இங்கே நமக்கு வீடு வாங்க முடியாதா அப்படின்னு சொல்லிலாம் நான் சண்டை போட்டுட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்கில். அப்புறம் இல்லை, நான் இப்போ அந்த நிலத்தை மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், அது வந்து மெயின்லேயே இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும்தான் போனார். அவர் போயிட்டு அது பார்த்திங்கன்னா பைபாஸ்லேயே இருக்குது. நம்ம வந்து எங்கே வாங்குறோன்னா தலைவாசலில் வந்து வாங்குகிறோம் எங்கள் ஊரில். பைபாஸ் ரோட்லேயே மேலே நிலம் இருக்கிறதுனால சரி, ஓகே, அவருக்கு வந்து பிடிச்சி போச்சு. எவ்வளோ என்னன்னு சொல்லி அமௌண்ட்டெல்லாம் கேட்டு வந்துட்டார். நான் அந்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம செட்டில்மெண்ட் பண்ணுவோம். அந்த செட்டில்மெண்ட் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எவ்வளோ அமௌண்ட்டு, அது கொஞ்சம் பெரிய அமௌண்ட் தான், எவ்வளோ என்னங்கிறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மொத்தமும் நாங்கள் வந்து கையில் வச்சுருக்கிற காசுலலாம் எதுவுமே பண்ணல. இந்த அட்வான்ஸு கொடுக்குற அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு டோக்கன் அமௌண்ட் வந்து 50,000. எனக்கே தெரியாது, எங்கள் வீட்டுக்காரர் அங்கேயே போய் முடிவு பண்ணிவிட்டு நிலம் பார்த்து ஓகே பண்ணிவிட்டு 50,000 ரூபா டோக்கன் அமௌண்ட்டு கொடுத்துட்டு வந்துட்டார். கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணார், இந்த மாதிரி நிலம் பார்த்துருக்கா, நல்லா இருக்குது, இது வந்து ரீவேல்யூ வந்து நம்ம கண்டிப்பாக இருக்கும், பாப்பாங்களுக்கு காலேஜ் போகிற டைமில் இந்த நிலத்தை நம்ம சேல் பண்ணால் பிள்ளைங்களை வந்து நல்லா படிக்க வச்சிடலாம், அப்படி இல்லை நான் உங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜ்லையும் நல்லா செட்டில் பண்ணி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். இந்த அளவுக்கு வேல்யூ இருக்குன்ட்டு.
அதனால் மெயின்லேயே இருக்குது அப்படின்னு சொன்னனால ரோட்டு மேலேயே இருக்குது, மெயின் ரோட்டை விட்டு இறங்கினோம்னா நம்ம நிலம் அப்படிங்கிறனால சரி நானும் என்னமோ பண்ணுங்க, எப்படியும் கஷ்டப்பட போகிறோமோ தெரியல, அப்போ நம்ம கோயம்புத்தூர் நிலமே வாங்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டேன். அப்புறம் சரின்னு சொல்லி 50,000 கொடுத்துட்டு வந்துட்டாரு. கொடுத்துட்டு வந்தது இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திரும்ப 1 வீக்கில் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட்டு 5 lakh வந்து கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். அந்த அமௌண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி கொடுக்க போகிறோம். இப்போ வந்துட்டுருக்காரு எங்கள் மச்சாண்டாரு ஒரு 2 பேர் வந்துட்டுருக்காங்க. அவங்ககிட்ட வந்து நம்ம அந்த அமௌண்ட்டை கொடுக்கணும். அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா வந்து நமக்கு பத்தலை. நம்ம சேவிங்ஸில் நம்மக்கிட்ட இருந்தது பார்த்திங்கன்னா 4 லட்ச ரூபா தான் இருந்துச்சு. இப்போ என்னோடய அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா 0 பேலன்ஸில் நிற்கிது. மொத்தத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அக்கௌண்ட்லேருந்து எடுத்தாச்சு. இந்த 4 லட்ச ரூபா வந்து நாங்கள் எப்படி சேர்த்துனோம், எவ்வளோ நாள் சேர்த்துனோம் அப்படிங்கிறது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஒரு தனி வீடியோவாக சொல்கிறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து சேர்த்து வைக்கிற ஒவ்வொரு ரூபா காசும் பார்த்திங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு ஆகப்போகுது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு எப்படிங்கிறது சொல்கிறேன். சரிங்களா? நம்ம சேவிங்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது எனக்கு இந்த டைமில் தெரிஞ்சுது. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த நிலத்தை பார்க்கவே இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அட்வான்ஸே கொடுக்க போகிறோம், ஆனால் நிலத்தை நான் பார்க்கவே இல்லை. எங்கள் மச்சாண்டர் பார்த்தாரு, எங்கள் வீட்டுக்கார் பார்த்தாரு. சரி 2 பேர் பார்த்துருக்காங்க, கண்டிப்பாக ஓகேவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளிப் வந்து எங்கள் மச்சாண்டர் வந்து வீடியோ கிளிப் எடுத்து அனுப்பிச்சார். அப்புறம் பார்த்தேன். கரெக்டாக மேலே பஸ் எல்லாம் போகுது, அந்த ரோட்டை விட்டு கீழே இறங்கினா நம்ம நிலம் இருக்கிறதுனால சரி ஓகே மெயினில் தான் இருக்குது, ரீவேல்யூ வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஓகே பண்ணியாச்சு. அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து எப்படின்னா இந்த அமௌண்ட்டை எப்படி சேர்த்துனேன் அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். இது எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து நம்ம சேர்த்துனோம். என்னோட பங்கு வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு பெருசாக பண்ணுறப்ப என்னோட பங்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். அது வந்து ஒரு வழியாக நிறைவேறிடுச்சு. அப்புறம் எத்தனை சென்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 சென்ட் நிலம் வந்து நம்ம வாங்குகிறோம். 10 சென்ட் வாங்குகிறோம். எத்தனை லட்சம் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். ஏன்னா நம்ம அடுத்து செட்டில்மெண்ட் பண்ணுறப்ப கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ இந்த அக்ரிமெண்ட்டில் நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா 4 லட்ச ரூபா வந்து நம்ம வந்து அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம். அப்புறமா பார்த்திங்கன்னா மிச்ச அமௌண்ட்டு போய் இந்த ஆடி மாதம் நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. தமிழ் ஆட்கள் வந்து இந்த ஆடி மாதம் வந்து பண்ண மாட்டோம்ல. ஆவணியில் வந்து மொத்த அமௌண்ட்டையும் இன்னொரு 10 நாள் கழிச்சு, இன்னும் 10-15 நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆடி மாதம் இப்போ தான் பிறந்திருக்கா, அப்போ 1 மாதம் இருக்கும். இந்த ஆடி மாதம் முடிஞ்சு 1 மாதம் கழிச்சு, ஆமாம் ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி பிறந்ததுமே அன்னைக்கு ஒரு ஃபஸ்ட்டு நல்ல நாள்லேயே பார்த்து நம்ம மொத்த அமௌண்ட்டையும் வந்து செட்டில்மெண்ட் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லோன் தான் போட்டிருக்கோம். லோன் ப்ராசஸ் வந்து ஒரு சைட் போயிட்டுருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம ஃபைனலாக நிலம் வாங்க போகிறோங்க. இதுதாங்க கான்செப்டே. இவ்வளோதாங்க, நம்ம வந்து நிலம் வாங்க போகிறோம். நம்ம வந்து வாங்க போகிறோம். ஏன்னா இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்தி வச்சாதான் நாளைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைங்க வந்து நல்லா இருப்பாங்க. இப்போ எங்கள் அப்பா எங்கள் வீட்டுக்காரோட அப்பா அம்மாலாம் கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா இப்போ வந்து நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம். அவங்க வந்து அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தான் பண்ணி வச்சாங்க. அப்போ நாங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்பு நாங்கள் போனால் தான் அவங்களால எவ்வளோ வாங்க முடியுமோ அதை வாங்கி வச்சாங்க. இப்போ அடுத்து இன்னும் வளர வளர இப்போ எங்களால் நாங்கள் ஒன்று வாங்கி வைக்கிறப்ப பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. அதனால் எங்கள் பிள்ளைங்களுக்கு 2 பேர்த்துக்கும் பார்த்திங்கன்னா 10 சென்ட் நிலம் வாங்குகிறோம், ஆளுக்கு 5 சென்ட். அவ்வளோதான் எங்கள் பிளானு. அப்புறம் அது வந்து நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், வீடு கட்டி அங்கே போவோமா? வீடு கட்டி கண்டிப்பாக போக மாட்டோம். நம்ம கோயம்புத்தூரில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருப்போம். பிள்ளைங்களுக்கு காலேஜ் எல்லாமே இங்கே தான் போடுவோம். சொல்ல முடியாத வாழ்க்கை, எப்போ வேணால் எப்படி வேணால் மாறலாம். இப்போதைக்கு வந்து நம்ம நிலம் வாங்கியாச்சு. இந்த சந்தோஷமான விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். உங்களோட ஆதரவுனால தான் இது எல்லாமே நடந்தது. எப்படி அந்த அமௌண்ட்டு சேர்த்தணும் அப்படிங்கிறது எல்லாமே கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் துர்கா காந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. நான் உங்களுக்கு வந்து நான் சீக்கிரம் சொல்கிறேன். அப்புறம் சோபியோட மஞ்சள் நீராட்டு விழா ஆல்பம் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு நேற்றுக்கு ஸ்கூலில் ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தனால பாப்பா வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. லேட் ஆனதும் கொஞ்சம் வீடும் கொஞ்சம் அப்படியே இருட்டான மாதிரி ஆயிடுச்சு. வீடியோ நல்ல கிளாரிட்டி இல்லை, அதனால் எடுக்கலை. முடிஞ்சால் இன்றைக்கி எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா.